மீண்டும் பழைய குருடி கதவை துரடி அப்படின்னு பாவத்தை செய்யும் பொழுது அது தேவனை கோபம் உள்ளவராய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பாவமே தேவனுக்கு நமக்கு மதில் சுவரை போல நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இரண்டு கரத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மிகுதியான விண்ணப்பங்களை ஏறெடுத்தாலும் உங்கள் ஜெபத்துக்கு நான் பதில் கொடு, உங்கள் கைகள் இரத்தமாய் இருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுங்க. இதெல்லாம் இரத்தம் என்றால் பாவத்தின் அடையாளம். இன்னைக்கு தேவஜனம் மீண்டும் மீண்டுமாக ஒரு பக்கத்தில் நம்ம கோபம் செய்து கொண்டே கோபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய குத்திக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யும்? சும்மா இருப்பேன் சும்மா இருப்பேன் சும்மா இருப்பேங்க. அப்புறம் அது வேற ஒரு பொருள் ஒன்று கொடுக்க முடியும். பார்த்துருக்கீங்களா? இல்லை டம்முன்னு கொட்டியும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கோபம் முட்டை என்ன செஞ்சிடும்? டென்ஷன் ஆகுதா இல்லையா? இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் கோபம் முட்டிக்கிட்டே இருக்கு. அதனால அவர் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, பேசிக்கிட்டே இருக்கிறார். குருவானவர் மூலமா பேசுறார், ஊழியக்காரர் மூலமா பேசுறார். இந்த கோபம் உனக்கு வேண்டாம், இந்த எரிச்சல் உனக்கு வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த பாவத்தை நீ செய்யாத, இதை விட்டு எனக்கு பிரியமா வாழ்ந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்த போதிலும் சில நேரங்களில் அல்ல, அநேக நேரங்களிலே அந்த வார்த்தையை உதாரிசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதை அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டுமாக அதே பாவத்தில் நாம் நிலைத்துக் கொண்டிருக்கிறபடினா கர்த்தர் நம்ம மீது கோபம் கொண்டவராய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபை நடுவில் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் அவர் பேசும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இன்னும் ஆண்டவருடைய அற்புதத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு தடையாக நின்று கொண்டிருக்குமானால் கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த காரியம் என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை எடுத்து நீங்கள் தூக்கி போடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள உண்டாகிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே தற்கொலை சோதனை செய்து கொண்டே இருக்கிறோம். பாவம் என்றால் நிறைய காரியம் இருக்கு. கட்டிலுக்கு குத்துவது மாத்திரம் பாவம் அல்ல. சகோதரர் மீது பொறாமை கொள்வது ஒரு பாவம், மூடவே என்று சொல்லுகிறது பாவம், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு பாவம், பைபிளை திறந்து வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பாவம். தெரியுமா? அது ஒரு வசனம் இருக்கு, வாசனை நீதிமொழிகள் 13:13 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை பசுமர தானியை போல இருதயத்தில் பதிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு வசனம். வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன், அது எதை குறிக்குது நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எதை குறிக்குது? அதை தூக்குறதுக்கு பிரியமில்லாதவர்கள், அதை திறந்து வாசிப்பதற்கு பிரியமில்லாதவர்கள், அதை தியானிப்பதற்கு பிரியமில்லாதவர்கள், சபைக்கு தூக்கி கொண்டு வருவதற்கு பிரியமில்லாதவர்கள், சபைக்கு சிலர் தூக்கி கொண்டு வந்தாலும் அதை திறக்கிறதுக்கு பிரியமில்லாத ஒரு குரூப் இருக்கும். உங்க சபையில் அப்படி இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கு ஆனாலும் கற்றுக் கொடுங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சாதான் சபிக்கப்பட்டவர்களாக மாறிடும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, நீங்க பைபிளை திறந்து வாசிக்கிறதுக்கு உங்க பிரியம் இல்லாட்டினாலே நீங்க சபிக்கப்பட்டு போயிருவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இதுக்கு நம்ம ஒருபோதும் இணைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்லுவா, இந்த விசுவாசம் முன்பு ஒரு பாட்டியாகி லோபிசாலுக்குள்ள இருந்தது, அது உன் தாயாகிய ஐநேகியாளுக்குள்ள இருந்தது, இப்பொழுது அதை நான் உணர்வுள்ள பார்க்கிறேன். அப்ப இது எங்க இருந்து உருவாக்கப்படணும்? எங்க இருந்து வரணும்? கிழவி மாதிரி பாட்டி மாதிரி இருக்கீங்களா? பாட்டி பயன்படுத்தக்கூடாத பிள்ளை பயன்படுத்துவான். சிலர் மறைக்க ஆரம்பிச்சு பேசிட்டாங்கிற மாதிரி. முன்பு உன் பாட்டியாகிய, அவன் பாட்டி எப்படி இருந்திருக்காங்க? பக்தி உள்ள ஒரு பாட்டியா இருந்திருக்காங்க. நம்ம பிதாக்கள் அப்படி இருந்திருக்காங்க, நம்ம தாய் தகப்பன்மார்கள் அப்படி இருந்திருக்காங்க. இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயாலும் நல்லா பாடுறாங்க. உங்களை ஆசீர்வதிக்க எனக்கு வயசு இல்லையா, நல்லா கற்றுக்கொண்டு நல்லா தீர்க்காயசை தருவாங்க. நல்லா ஜெபிக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கீங்க. நல்லா இதை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவாங்க. பாட்டி பொழுதன்னைக்கு கதை வயசுல இருந்தா பிள்ளை இருந்தா செய்யும். பாட்டி பைபிளை திறக்கணும், பிள்ளை திறக்காது. தாய் பைபிளை திறக்கணும், பிள்ளை திறக்காது. இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் இருக்கா தெரியுமா? செல்போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது எங்க இருந்து பழகுறான்? நல்லா சொல்லுங்க. எங்க இருந்து பழகுது? அம்மா மரம் பார்த்தா அப்பா மரம் பார்த்தா அந்த பிள்ளை பழகுது. அம்மா ஒழுங்கா பைபிள் வாசித்தா பிள்ளை எழுந்திருக்கும், பைபிள் வாசிச்சிருக்கும். அம்மா முழங்கால் போட்டிருந்தா பிள்ளை எழுந்திருக்கும், முழங்கால் போட்டிருக்கும். அம்மா ஜடா போடாம இருந்தாங்கன்னா பிள்ளை எழுந்திருக்கும், ஜடா போடாம இருக்கும். தெரியுது? அம்மா எங்களையே சொல்றீங்க, அப்பான்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு தலைமுறை திருவசனத்தை நேசியுங்கள். ரொம்ப முக்கியம். வாசிக்கிறது அது ஒரு பாவம். ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிளை வாசிப்பதற்கு நீங்க தவறுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு பாவம். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நீங்க தேடவில்லை என்று அது ஒரு பாவம். துதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை துதிப்பதற்கு தவறுவீர்கள். ஆனால் அது பாவம். நன்மை செய்வதற்கு திராணி இருந்தும் அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போவீர்கள். ஆனால் அது ஒரு பாவம். இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்காமல் போவீர்கள். ஆனால் அது பாவம். திக்கற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்யாமல் போவீர்கள். ஆனால் அது ஒரு பாவம். இப்படி பாவத்துக்குரிய பிரமாண பட்டியல் ஏராளமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து தேவனை கோபமூட்டினார்கள். தயவு செய்து நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நல்லா கவனிங்க. வேற தெய்வம் அதிசயங்களை செய்கிற தெய்வம் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் எந்த பக்கத்துல போனாலும் அதிசயங்களை செய்கிற தெய்வம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு